நல்லூரான் கொடியேற்றம் நாளை. நாமலுக்கு பிடியானை நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. கட்சிகளை விட தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதுவே முக்கியம், சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டு. மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துமாறு அரசுக்கு கோரிக்கை. புதிய கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வந்து அனுர அரசு நாடகம் ஆடுகின்றது, சபா குகதாஸ் குற்றச்சாட்டு. மட்டக்களப்பு புலனாய்வு கோப்பில் இருந்து நீக்கப்பட்டு ஈஸ்டர் தாக்குதல் தகவல்கள், சிஐடி அறிக்கை அதிர்ச்சி தகவல்கள். விடுதலை புலிகள் தமிழர்களுக்காக எதனையும் செய்யவில்லையாம், வரதராஜ பெருமாள் கருத்து. யாழ் வரவுள்ள மிகப்பெரிய பயணிகள் சுற்றுலா கப்பல். கருப்பு ஜூலை செம்மணி பேரவலங்களுக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் போராட்டம். வடக்கு கிழக்கில் உள்ள வரும் காணிகளில் சிங்கள குடியேற்றங்களை அமைக்க திட்டம், முன்னாள் எம்பி சந்திரகுமார். மீண்டும் விசாரணை வலைக்குள் சிக்கப் போகும் ஹேமஸ்ரீ, பூஜித் ஜே சுந்தர. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் கொடியேற்றத்துக்காக சம்பிரதாய பூர்வமாக கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு இன்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்றது. செங்குந்தர் பரம்பரையினரால் நல்லூர் ஆலய கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலை சம்பிரதாய பூர்வமாக ஆலயத்தில் ஒப்படைக்கப்படுவது பாரம்பரிய வழக்கமாகும். அதன்படி யாழ் சட்டநாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகிலுள்ள வேல்மடம் முருகன் ஆலயத்தில் இன்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து அங்கிருந்து சிறிய தேரொன்றில் கொடிச்சீலை பருத்தித்துறை வீதியூடாக எடுத்துச் செல்லப்பட்டு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினை வந்தடைந்தது. கொடிச்சீலை நல்லூர் ஆலய பிரதம குருக்களிடம் கையளிக்கப்பட்டது. நல்லூர் ஆலய மகோற்சவ கொடியேற்றம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 25 நாட்களுக்கு மகோற்சவ திருவிழாக்கள் இடம்பெறும். மகோற்சவ திருவிழாக்களின் 10ஆம் நாள் திருவிழாவான மஞ்சள் திருவிழா எதிர்வரும் 7ஆம் தேதியும் 22ஆம் நாள் திருவிழாவான மாம்பழ திருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதியும் 24ஆம் திருவிழாவான தேர் திருவிழா ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி காலையும் மறுநாள் 22ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழா இடம்பெற்று மாலை கொடியிறக்கம் இடம்பெற்று மகோற்சவ திருவிழாக்கள் நிறைவு பெறும். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை நீதிவான் நீதிமன்றத்தால் இன்று இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்த ஒரு வழக்கில் நாமல் ராஜபக்ச நீதிமன்றில் முன்னிலையாக தவறியதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கட்சிகளுக்கு அப்பால் தமிழ் மக்களின் இன விடுதலைக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக நீண்ட போராட்டத்துக்கு பிற்பாடு ஒரு புதிய அரசாங்கத்தின் நிழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், புதிய அரசாங்கம் 1000 வாக்குறுதிகளை கொடுத்து வந்திருந்தாலும் கூட இன்று அந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் ஏதாவது நடைபெறுகின்றதா? தமிழ் மக்களின் எதிர்காலம் என்ன என்ற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கின்றது. 3/2 பெரும்பான்மையை கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கமானது தமிழ் மக்களது அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் என்றோ, வாக்குறுதிகள் அளித்தபடி எமது பிரச்சினைகளை தீர்ப்பார்கள் என்றோ நாங்கள் முழுமையாக எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் ஆட்சிக்கு வந்து 10 மாதங்கள் நிறைவடைகின்ற சூழ்நிலையில் தமிழ் மக்கள் தொடர்பாக அவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கலாம், மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், காணிகள் விடுவிப்பாக இருக்கலாம், காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வாக இருக்கலாம், எந்த பிரச்சனைகளுக்கும் அவர்கள் தீர்வினை வழங்கவில்லை. அடுத்த வருடம் தேர்தல் வரும் என நாங்கள் இப்போதும் ஒரு கனவு உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றோம். மாகாண சபை அமைச்சர் சொல்வார், ஒன்றை நியமித்து அதற்கு பின்னர் தான் நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தப் போகின்றோம் என்று விமல் ரத்நாயக்க அமைச்சர் கூறுவார். அடுத்த வருட ஆரம்பத்தில் தேர்தல் நடக்கும் என்று ஜனாதிபதி அமைச்சர்களை பேசவிட்டு மௌனமாக இருப்பார். முன்னைய அரசாங்கங்கள் செய்த அனைத்தும் தற்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. முல்லைத்தீவு வவுனியாவில் சிங்கள குடியேற்றங்களாக இருக்கலாம், அல்லது புதிய பௌத்த ஆலயங்கள்
உருவாக்குவதாக இருக்கலாம், அது அல்லது தொடர்பான ராணுவத்தின் நடவடிக்கைகளாக இருக்கலாம், எதுவும் நிறுத்தப்படவில்லை. ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான அனைத்து விடயங்களையும் இந்த அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. உலகத்திலேயே மிகவும் பெருமளவிலான பலம் பொருந்திய கடற்படை, விமானப்படை, காலாட்படை என பல படையணிகளை கொண்டு தமிழ் மக்களுக்கான விடுதலை போராட்டத்தை நடாத்தி இப்போது நாங்கள் நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு இருக்கின்ற ஆசனங்கள் ஊடாக அரசாங்கத்துடன் பேச முடியுமா என்ற நிலைமைக்குள் வந்திருக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவும் ஒரே விமானத்தில் பயணம் செய்துள்ளனர். ஜனாதிபதி திசநாயக்க மாலைதீவு ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் அதிகாரப்பூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு மாலை நகருக்கு சென்றுள்ளார். அதே நேரத்தில் நாமல் ராஜபக்ஷ அங்கு நடைபெறும் திருமண விழாவில் பங்கேற்க மாலைதீவுக்கு சென்றுள்ளார். இவர்கள் இருவரும் கொழும்பு முதல் மாலை வரை பயணித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான UL 101 வணிக பிரிவில் இருந்தனர். இந்த தற்செயலான சந்திப்பு அரசியல் ஆர்வலர்களிடையே ஒரு ஆர்வத்தை கிளப்பியுள்ளது. இதேவேளை நாமல் ராஜபக்ஷவை கைது செய்யுமாறு அம்பாத்தோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடிவிராந்த உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை மேலும் தாமதிக்காமல் உடனடியாக நடத்துமாறு சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாட்டு அமைப்பு அரசாங்கத்திடம் கோரியுள்ளது. இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் பெவரல் அமைப்பு இந்த விடயத்தை கோரியுள்ளது. கடந்த 2014 செப்டம்பர் 20ஆம் தேதியுடன் மாகாண சபைகளின் பதவிக்காலம் முடிவடைந்ததையும் அதனைத் தொடர்ந்து கடந்த 11 ஆண்டுகளாக தேர்தல்கள் நடத்தப்படாமல் உள்ள நிலைமை கவலைக்குரியதாக அமைந்துள்ளது என பெவரல் எனும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு 6 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றாலும் பிந்தைய அரசுகள் இதற்கு தேவையான சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த தாமதம் பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளிடையே பெரும் அக்கறையை ஏற்படுத்தியுள்ளது என்றும் மாகாண மட்டத்தில் தேர்தல் நடைமுறையை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் அதிகரித்துள்ளதாகவும் பெப்ரல் கூறியிருக்கின்றது. தேர்தல்களை நடத்த தவறுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கும் ஜனநாயக தத்துவங்களுக்கும் எதிரானது என்றும் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது மாகாண சபை சட்டத்தையோ அல்லது மாகாண சபை தேர்தல் சட்டத்தையோ திருத்த முயற்சிப்பது மேலும் தேர்தல்களை தாமதிக்க செய்யும் அபாயம் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே தேர்தல்களை தாமதமின்றி நடத்துவதற்கான சட்டப்பூர்வ கடமைகளை முக்கியமாக செயல்படுத்த வேண்டிய அவசியத்தை பெப்ரல் வலியுறுத்தியுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வந்து அனுர தலைமையிலான அரசாங்கம் நாடகம் ஆடுகிறது என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் சங்கானையில் நடைபெற்ற மாவை சேனாதி ராஜாவின் நிகழ்வு அஞ்சலியில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய கல்வி சீர்திருத்தமானது எங்களது மாணவர்கள் மீது கரிசனை கொண்டது அல்ல. வரலாறு, மொழி, தேசியம் எல்லாவற்றையும் இளமை காலத்தில் அப்புறப்படுத்திவிட்டு வாழ்க்கை என்பது தொழில்தான் என்று தொழிற்கல்வி நோக்கி ஒரு கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வந்து தேசியம், மொழி, வரலாறு என சிந்திக்க கூடாது என ஒரு நீண்ட கால அடிப்படையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அனுரகுமார அரசாங்கத்துக்கு வெறுமனே தமிழ் மக்கள் மீதோ முஸ்லிம் மக்கள் மீதோ மலையக மக்கள் மீதோ எந்த கரிசனையும் கிடையாது. கரிசனை இருந்திருந்தால் அவர்கள் ஆட்சியை பொறுப்பேற்று 10 மாதங்கள் கடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எஞ்சியிருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்திருக்கலாம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி நல்லெண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். அவர்களால் பிரிக்கப்பட்ட வழக்கு கிழக்கை மீள இணைத்து நல்லெண்ண வெளிப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கலாம். இவை ஒன்றுமே நடக்காது. நாங்கள் மீள மீள ஏமாறப் போகின்றோமா அல்லது அவர்களை பார்த்து பரவச போகின்றோமா என்பதுதான் எங்கள் முன்னால் உள்ள கேள்வி. இந்த நாட்டுக்குள் நீதி இல்லை. இந்த நாட்டுக்குள் நீதிமன்றத்தினூடாக நீதி கிடைத்திருந்தால் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணபவராஜா நாட்டை விட்டு ஓடியிருக்க வேண்டிய தேவையில்லை. அதுவே எமக்கு ஒரு சிறந்த உதாரணம். செம்மலை நீராவியடியில் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக பௌத்த பேரினவாதம் செய்த அத்தனை அநியாயங்களையும் கண்டுதான் நீதிபதி சரவணபவராஜா தப்பியோடினார். உண்மையை கண்டறியுங்கள் என கடிதம் எழுதுவது முட்டாள்தனம். என்னை பொறுத்தவரையில் ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணையில் தான் நமக்கான நீதி கிடைக்கப்பெறும் என்று தெரிவித்துள்ளார்.
உண்மைகளை மூடி மறைத்து இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்த முடியாது. எனவே புதைக்குழிகள் தொடர்பிலான உண்மைகளை அரசாங்கம் கண்டறிந்து அதனை வெளிப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்துள்ளார். செம்மணி புதைக்குழி அகழ்வு பணிகளை இன்றைய தினம் திங்கட்கிழமை ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன், சட்டத்தரணி கேசவன் சயந்தன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு சுமந்திரன் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது, இங்கு நடைபெறும் அகழ்வு பணிகளில் குழந்தைகள், வயது குறைந்தவர்களின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. எலும்புக்கூடுகள் அசாதாரணமான சூழலில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இவை தொடர்பில் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். மனித புதைக்குழிகள் கொக்கு தொடுவாய், மன்னார், மாத்தளை போன்று தெற்கிலும் சில இடங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இலங்கையில் புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள போதிலும் அவை தொடர்பில் ஆய்வு செய்யக்கூடிய பொறிமுறைகள் இலங்கையில் இன்னமும் இல்லாத நிலைமைகள் காணப்படுகின்றன. எனவே சர்வதேச நிபுணத்துவ உதவிகளை இலங்கை பெற்றுக் கொள்ள வேண்டும். அகழ்ந்து எடுக்கப்படும் எலும்புக்கூடுகளை முறையாக பாதுகாப்பதற்கு கூட சர்வதேச நிபுணத்துவ மேற்பார்வை வேண்டும். அதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கம் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துவதாக கூறுகிறது. உண்மைகளை மறைத்து நல்லிணக்கத்தினை ஏற்படுத்த முடியாது. எனவே புதைக்குழிகள் தொடர்பிலான உண்மைகளை கண்டறிய சர்வதேச நிபுணர்களை நாட்டுக்கு அழைத்து அவர்களிடம் புதைக்குழி விவகாரங்களை கையளித்து எவ்வித தலையீடுகளுமின்றி அவர்கள் சுயாதீனமாக செயற்பட்டு அது தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுமந்திரன் கேட்டுக்கொண்டார். உங்களுக்கு தெரிந்தபடி 100க்கு மேற்பட்ட தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. 2 சிறிய பிரதேசங்களிலே தோண்டப்படுகிற போதே 100க்கு மேற்பட்ட எண்பது தொகுதிகள் கிடைக்கிற காரணத்தினாலே இன்னும் அதிகமான தொகையினான என்புகள் இங்கே கண்டெடுக்கப்படலாம் என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. அது ஒரு விடயம். அடுத்தது ஆழமாக புதைக்கப்படவில்லை. நிலமட்டத்தில் இருந்து 50 சென்டிமீட்டர் வரையிலே கூட உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பது தெரிகிறது. புதைக்கப்பட்டிருக்கிற முறைகள் வலுவான சந்தேகங்கள் பலவற்றை ஏற்படுத்துகின்றன. கைகள் ஒன்றாக இருக்கிறதும், சில வழிகளிலே கைகள் மடித்து வைக்கப்பட்ட நிலையிலேயும், கால்கள் ஒன்றாக இருக்கிறது போன்றதும், அதே போல் வயது குறைந்தவர்களுடைய எலும்புக்கூடுகளும் கூடுதலாக கண்டறியப்படுகின்றன. ஆகையினாலே சாதாரணமாக ஒரு சுடலையிலே காணப்படக்கூடிய இதை போல் அல்லாமல் ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே புதைக்கப்பட்டிருக்கின்றன. குவியல் குவியலாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது தெளிவாக தெரிகிறது. ஒரு சுடலையாக இருக்கிற காரணத்தினாலே ஒரு சில முறையாக புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகளும் கண்டறியப்படலாம். ஆனால் அவற்றை இலகுவாக பகுத்தறிந்து இனம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அப்படியாக கண்டறியப்பட்டவை மீளவும் சரியான முறையிலே புதைக்கப்பட்டு இப்படியாக அசாதாரணமான விதத்திலே கண்டெடுக்கப்படுகிற எலும்பு தொகுதிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்துக்கு பாரப்படுத்தப்படுகிறதாக நாங்கள் அறிகிறோம். இந்த விடயங்கள் சம்பந்தமாக யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கத்துடைய வேண்டுகோளுக்கு இணங்க சட்டத்தரணிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன்படியாகத்தான் இன்றைய தினத்துக்கென்று நாங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரியான மனித புதைகுழு சம்பந்தமாக இதற்கு முன்னதாக நடைபெற்ற அகழ்வு கொக்குத்தொடுவாயிலே நடந்தபோது நாங்கள் அங்கே சென்றிருந்தோம். அங்கே பல கலந்துரையாடல்களிலே நீதவானவர்களோடு நாங்கள் சேர்ந்து இயங்கியிருந்தோம். அங்கேயும் தோண்டல் பணிகள் நடைபெற்றன. அந்த அனுபவத்தையும் அதற்கு முன்னர் மன்னார், அதற்கு முன்னர் மாத்தளை போன்ற இடங்களிலேயும் 90ஆம் ஆண்டுகளிலே சில இடங்களிலே 94ஆம் ஆண்டுக்கு பிறகு தெற்கிலே சில இடங்களிலே கண்டறியப்பட்ட மனித புதைகுழிகள் சம்பந்தமான அனுபவங்களும் உடையவர்கள் இருந்தாலும் கூட இந்த
இப்படியாக கண்டுபிடிக்கப்படுகிற எலும்புக்கூடுகளுடைய பரிசோதனையை செய்வதற்கான நிபுணத்துவம் இலங்கையிலே இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். உலகத்திலேயே ஒரு சில பல்கலைக்கழகங்களிலே தான் அது இருக்கிறது. ஆகையினால்தான் இங்கே செம்மணியிலே 99ஆம் ஆண்டிலே எடுக்கப்பட்ட 15 எண்பு தொகுதிகளிலே 2 சான்றுகளாக கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டது. முதலிலே ஹைதராபாத்துக்கு அனுப்பப்பட்டு அவர்களால் அதை செய்ய முடியாது என்று திருப்பி அனுப்பப்பட்டு பிறகு கிளாஸ்கோவுக்கு அனுப்பப்பட்டு இப்போது அது லங்காஷயர் பல்கலைக்கழகத்தில் இருப்பதாக நாங்கள் அதை தேடி கண்டுபிடித்து அறிந்திருக்கிறோம். ஆகவே அடையாளம் காணுதல், இது யாருடைய எச்சங்கள் என்பதை அடையாளம் காணுதல் இதில் மிக 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 முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்யப்போகிறது. ஆகையினால் இதை வெளி பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவதற்கு முன்னர் அதனை எப்படியாக அதில் இருந்து சான்றை பெறுவது, எப்படியாக அதனை சரியான நிலையிலே பாதுகாத்து வைப்பது, எப்படியாக அனுப்புவது என்ற விடயங்கள் சம்பந்தமான நிபுணத்துவமும் கூட சர்வதேச நிபுணர்களிடத்தில் இருந்துதான் பெற வேண்டும். ஆகையினால்தான் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடத்திலே கோரிக்கை விடுத்திருக்கிறோம். உடனடியாக சர்வதேச மேற்பார்வையாளர்கள் இந்த நிபுணத்துவம் உடையவர்களை வரவழைக்க வேண்டும், அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இந்த விடயங்களை சரியான முறையிலே ஆராய்ந்தாலே நாட்டிலே நடைபெற்ற பலவிதமான குற்றச்செயல்களுக்கான, சர்வதேச குற்றச்செயல்களுக்கான சாட்சியங்கள் வெளிவருகின்றன. ஆகையினாலே இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அரசாங்கம் நல்லிணக்கத்தை நோக்கி நகர்கிறோம் என்று சொல்லுகிற போது எந்த நல்லிணக்கமும் உண்மையின் அடிப்படையிலே தான் செய்யப்படலாம். உண்மையை மூடி மறைத்து எங்கேயும் எந்த நல்லிணக்கமும் ஒருபோதும் ஏற்படாது. ஆகையினாலே நல்லிணக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கூறுகிற அரசாங்கம் இந்த உண்மைகள் வெளிவருவதற்கு ஏற்ற சகல நடவடிக்கையையும் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். அதற்கான அனுமதிகளை கொடுக்க வேண்டும். சர்வதேச நிபுணர்களை வரவழைத்து அவர்களுடைய கையிலே இதனை ஒப்படைக்க வேண்டும். இதை பரிசோதித்து அறிகிற பொறுப்பு முழுவதும் சுயாதீனமாக செயற்படுகிற சர்வதேச நிபுணர்களிடத்திலே இது கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான விடயங்களையும் நாங்கள் வேறு விதத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்போது இங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை நேரடியாக அவதானித்த காரணத்தினாலே வரும் நாட்களிலே நீதிமன்றம் ஊடாக ஏதாவது உத்தரவுகள் பெறப்பட தேவையாக இருந்தால் அந்த கர்மங்களையும் நாங்கள் ஈடுபடுவோம். முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த் உலகேதென்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பொதுகிற பகுதியில் நபர் ஒருவரை கடத்தி கொலை செய்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்கு அமைய அவர் கைதாகியிருக்கின்றார். சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் நிஷாந்த் உலகேதென்று கடற்படை புலனாய்வு பிரிவின் பிரதானியாக செயற்பட்டுள்ளதுடன் கடத்தப்பட்ட நபர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத தடுப்பு முகாம் கண்காணிப்பில் செயற்படுத்தப்பட்டுள்ளமை காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. அத்தோடு கடத்தப்பட்ட நபர் பல நாட்கள் பின்னர் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த முகாமில் இருந்து அனுப்பியிருந்த கடிதத்தின் அடிப்படையில் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சம்பவம் தொடர்பில் முன்னதாகவே சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் தற்போது முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த் உலகேதென்று கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு குழுவால் பராமரிக்கப்படும் தகவல் கோப்பிலிருந்து ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான பல முக்கிய தகவல்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு துறையால் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்ட புலனாய்வு அறிக்கைகளின் அடிப்படையில் ராணுவ புலனாய்வு துறை செயல்பட்டிருந்தால் ஈஸ்டர் தாக்குதல்களை தடுத்திருக்கலாம் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வவுணதீவில் நவம்பர் 30
2018 அன்று காவல் நிலையத்தில் கடமையில் இருந்த 2 போலீஸ் அதிகாரிகளின் கொலை செய்யப்பட்டமை அடுத்து சக்ரான் ஹாசிம் மற்றும் அவரது குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ புலனாய்வு துறைக்கு தகவல் கிடைத்ததாகவும், ஆனால் அவர்கள் அதை மூடி மறைத்ததாகவும் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் இலங்கை ராணுவத்தின் 3வது ஆயுத புலனாய்வு படையின் மட்டக்களப்பு புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு குழுவுக்கு முகமது ஹலீல், முகமது மஸ்ஃபி என்கின்ற நசீர் என்ற தகவல் அறிந்தவரால் வழங்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னர் தகவல் தெரிவிப்பவர் சக்ரான் ஹாசிம் உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகளின் நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்கள் இலங்கை ராணுவத்தின் 3வது ஆயுத புலனாய்வு படையின் மட்டக்களப்பு புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு குழுவுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் வழங்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வுத்துறை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றுக்கு மேலும் தெரிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறை நீதவான் நீதிமன்றுக்கு சமர்ப்பித்த அறிக்கையில் மட்டக்களப்பு புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு குழுவின் கட்டளை அதிகாரி உட்பட புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் புலனாய்வு உறுப்பினர்கள் அந்த தகவல் குறித்து முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் 2014 முதல் வழங்கப்பட்ட புலனாய்வு தகவல்கள் அடங்கிய அறிக்கை தற்போது அந்த குழுவால் பராமரிக்கப்படும் கோப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகவல் அறிந்தவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இலங்கை ராணுவத்தின் 3வது ஆயுத புலனாய்வு படையின் அப்போதைய கட்டளை அதிகாரியாக இருந்த கர்னல் கெலும் ஸ்ரீபதி மதுமகே, மட்டக்களப்பு புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு குழுவின் குழு தலைவராக இருந்த கோகில முல்லா ஆராய்ச்சி கே சாமர பிரசாத் கபலவர்ண, புலனாய்வு அதிகாரி கேப்டன் பொல்வத்தே சேகரகேலே, சுமித் நிஷாந்த திசநாயக்க, ராணுவ புலனாய்வு சார்ஜன் ஸ்ரீவர்த்தன கயான் பிரசாத் ஸ்ரீவர்த்தன மற்றும் கோப்ரல் முகிந்திரா முதியன் சலகே குணசேகர் ஆகியோரிடமிருந்து சிஐடி வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. மேலும் நசீர் எனப்படும் முகமது ஹலீல் முகமது மஸ்ஃபி 2019 முதல் ஒரு தகவல் அறிந்தவராக சேர்க்கப்பட்டதாகவும் 2019 ஏப்ரல் நடுப்பகுதியில் இருந்து ஜக்ரான் ஹாசிம் பற்றிய தகவல்களை அவர் வழங்கி வருவதாகவும் கூறப்பட்ட ராணுவ வீரர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் வவுணதீவு போலீஸ் அதிகாரிகள் இருவரும் கொல்லப்பட்ட நாளில் வாய்மொழியாகவும் கொலை நடந்த 3 நாட்களுக்குள் எழுத்துப்பூர்வமாகவும் நசீர் தகவல்களை வழங்கியதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினருக்கு சொந்தமான மோட்டார் சைக்கிள் உடையொன்று 2 போலீஸ் அதிகாரிகளின் கொலைகளையும் விடுதலை புலிகள் தான் செய்தார்கள் என்பதை குறிக்கும் வகையில் அருகில் விடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மட்டக்களப்பில் வவுணதீவு போலீஸ் அதிகாரிகள் இருவரின் கொலையையும் விடுதலை புலிகள் திட்டமிட்டு நடத்தியதாக ராணுவ புலனாய்வு பிரிவு காவல்துறை விசாரணை குழுக்களுக்கு தகவல் வழங்கியதாகவும் தெரியவந்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் தமிழர்களுக்காக எதனையும் செய்யவில்லை என இணைந்த வடகிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் குற்றம் சுமத்தியுள்ளார். வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை கூறியிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது, இலங்கை அரசியல் அமைப்பில் உள்ள அதிகார பகிர்வு செயற்படுத்தப்பட வேண்டும். இலங்கையில் தமிழ் அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் அதிகார பகிர்வையே விரும்புகின்றன. இந்த விடயம் தொடர்பில் தாம் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் அரசியல் பிரமுகர்களை சந்தித்து கலந்துரையாடியதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் தமிழர்களின் பிரச்சினையை தீர்ப்பதற்காக தமிழ் கட்சிகள் இந்தியாவுடனான தங்களது ஈடுபாட்டை அதிகரிக்க வேண்டும். இந்தியாவில் வசிக்கும் ஏதிலிகள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். முகாம்களில் தங்கியிருக்கும் ஏதிலிகள் இலங்கைக்கு திரும்பி வருகை தருவதற்கான கட்டுப்பாடுகளையும் தளர்த்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இலங்கையை பொறுத்தவரையில் தற்போதைய ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினர் அரசியலமைப்பை நிலைநிறுத்துவதற்கு உறுதி பூண்டுள்ளனர். அதே நேரம் அது அவர்களின் பொறுப்பு எனவும் இணைந்த வடகிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் தெரிவித்துள்ளார். அதிகார பகிர்வு இலங்கையை மேலும் ஒற்றுமைப்படுத்தும் என்றும் கூறிய அவர், அதிகார பகிர்வை பொறுத்தவரை தமது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமது ஆதரவை வெளிப்படுத்திய போதும் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழர்களுக்காக எதனையும் செய்யவில்லை என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்தியாவில் இருந்து கோர்டலியா குரூஸ் அதிசொகுசு சுற்றுலா பயணிகள் கப்பலானது ஆகஸ்ட் மாதம் யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளது. குறித்த சுற்றுலா பயணிகள் கப்பலானது கடந்த 2023ஆம் ஆண்டு 9 தடவைகள் இலங்கை வந்திருந்தது. அத்துடன் 2024ஆம் ஆண்டு 6 தடவைகள் இலங்கைக்கு வந்திருந்தது. அந்த வகையில் இந்த ஆண்டு எதிர்வரும் ஆகஸ்ட் 15 மற்றும் 22 ஆகிய திகதிகளில் குறித்த கப்பல் இலங்கைக்கு வரவுள்ளது. காங்கேசன் துறைமுகத்தை வந்தடையும் கப்பலில் வரும் பயணிகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் கோட்டை உள்ளிட்ட சில இடங்களை பார்வையிட்ட பின்னர் மீண்டும் இந்தியாவை சென்றடைய உள்ளனர். இந்த கப்பலானது மிகவும் பாரிய ஒரு சுற்றுலா பயணிகள் கப்பலாக காணப்படுகின்றது.
கேரள கடற்பரப்பில் பிளாஸ்டிக் துகள்களை ஏற்றி சென்ற கப்பல் கடந்த மே மாதம் 25ஆம் தேதி மூழ்கிய நிலையில் குறித்த கப்பலில் காணப்பட்ட பிளாஸ்டிக் துகள்கள் தற்போது மன்னார் மாவட்டத்தின் கடற்கரை ஓரங்களில் கரையொதுங்கி வருகின்றது. இந்த நிலையில் கரையொதுங்கி தேங்கி கிடக்கும் பிளாஸ்டிக் துகள்களை அகற்றும் செயல்பாடு தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்று மன்னார், சவுத்பார், கீரி, தாழ்வுபாடு கடற்கரை பகுதிகளில் பிளாஸ்டிக் துகள்களை அகற்றும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதிகளில் தெரிவு செய்யப்பட்ட மக்களை பயன்படுத்தி அவர்களுக்கு நாளாந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடல் சூழலையும் கடல்வாழ் உயிரினங்களையும் பாதுகாக்கும் வகையில் குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கடல்சார் பாதுகாப்பு சூழல் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் குறித்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆரம்ப நிகழ்வு மன்னார் தாழ்வுபாடு கடற்கரையில் அன்று காலை 11 மணிக்கு ஆரம்பமானது. குறித்த ஆரம்ப நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன், மன்னார் பிரதேச செயலாளர் பிரதீப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கருப்பு ஜூலை பேரவலத்தை நினைவு கூர்ந்து மற்றும் செம்மணி புதைக்குழிக்கும் வடக்கு கிழக்கில் நிகழ்த்தப்பட்ட மனித படுகொலைகளுக்கும் நீதி கோரி மட்டக்களப்பு மாவட்ட கிறிஸ்தவ ஒன்றியத்தினரால் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நடைபெற்ற இக்கவன ஈர்ப்பு போராட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட கிறிஸ்தவ ஒன்றியத்தின் அருட்தந்தையர்கள், மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் மற்றும் சிவில் சமூக ஆர்வலர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கருப்பு ஜூலை இலங்கை அரசு பயங்கரவாதத்தின் கொடூரம், செம்மணி புதைக்குழிக்கு சர்வதேச விசாரணை வேண்டும், தமிழர் தாயகத்தில் இலங்கை அரசாங்கத்தால் நிகழ்த்தப்பட்ட மனித புதைக்குழிகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சர்வதேச நீதி பொறிமுறையின் கீழ் வடகிழக்கில் நடந்த இனப்படுகொலைகள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. வடக்கு கிழக்கில் நிலங்கள் வெறுமையாக உள்ளமை சிங்கள குடியேற்றங்களை உள்ளிழுப்பதற்கு வழிகோலுகின்றது என முன்னாள் எம்பி சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தந்தை செல்வா நினைவரங்கில் 1983 கருப்பு ஜூலையில் வெலிக்கடையில் சிறையில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 1983 ஜூலை தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இன அழிப்பு நாள். அதற்கு முன்னரும் இந்த நாட்டில் தமிழர்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்தப்பட்டு ஒடுக்கப்பட வேண்டும் என சிந்தனையில்தான் ஆட்சியில் இருந்தார்கள். ஆனால் அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர்தான் ஜே.ஆர். ஜெயவர்தன. அண்மையில் தொடரூந்தில் ஒரு குழு சகோதரத்துவ கோஷத்துடன் வந்தனர். இதனை பார்த்து எனக்கு இப்பவும் நினைவில் இருக்கின்றது. அன்று தொடரூந்தில் வந்த ஸ்ரீல் மத்யூவின் காடையர்கள் குழு யாழ் நகரை அளித்தது. அன்று ஜே.ஆர். சொன்னார், தமிழர்களுக்கு எதிராக வன்முறைகளை மேற்கொண்டவர்கள் ஜேவிபியினர் தான் என்று. ஆகவே நான் நினைக்கின்றேன், அன்று இருந்து அதே நிலைப்பாட்டில்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் உள்ளனர். 1983ற்கு பின்னர் தான் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் சிங்கள பேரினவாதத்திற்கு எதிராகவும் அதன் இராணுவத்துக்கு எதிராகவும் போராட வேண்டும் என்ற உத்வேகம் அதிகரித்தது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம், அங்குதான் அவர்களுக்கு பாதுகாப்பு என உணர்த்தியதும் 1983 தான். வடக்கு கிழக்குக்கு வெளியே இருந்த தமிழ் மக்கள், குறிப்பாக எதுவுமே அறியாத மலையக மக்கள், சிங்கள வன் செயல்களால் பாதிக்கப்பட்டு வடக்கு கிழக்கு நோக்கி வந்தார்கள். அங்குதான் தமிழர்களுக்கு பாதுகாப்பு என்று கருதினார்கள். இந்த நிலைமைகள் தான் வடக்கு கிழக்கில் தமிழர் தாயகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று சேர்ந்த பல இயக்கங்களாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஆனால் துரதிருஷ்டவசம் இந்த போராட்டம் 2009 மௌனித்துவிட்டது. ஜனநாயக போராட்டம், பின்னர் 30 வருட ஆயுத போராட்டம், அதற்கு பின்னராக இந்த 15 வருட காலத்தில் நாம் பல அனுபவங்களை சந்தித்திருக்கின்றோம். ஆனால் இந்த அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொண்டு அதிலிருந்து முன்னேற போகின்றோமாக இருந்தால் அது சந்தேகத்திற்குரியதே. தமிழ் அரசியலின் பலவீனம் இதுதான். இனத்தின் நலன் கருதி நாம் ஓர் அணியில் இணைவது கிடையாது. அப்படி யாரேனும் இணைந்தால் அதனை எப்படி சீர்குலைக்கலாம் என சிலர் கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்பார்கள். கடந்த கால போராட்ட வரலாறுகள் தெரியாத பலர்தான் இவ்வாறு புதிய வரலாறுகளை எழுதுகின்றார்கள். சிலர் கையில் கேமரா இருந்தால் போதும் எதனையும் எழுதலாம் என்ற நிலைமை இப்போது உருவாகி இருக்கின்றது. யாரும் யாரையும் துரோகி என முத்திரை குத்தி சமூக வலைதளங்களில் பரப்புரை செய்கின்றார்கள். அதனை நம்பும் ஒரு பகுதியினரும் எங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். தமிழ் தரப்பின் பலவீனத்தால் தென்னிலங்கையில் ஆட்சிக்கு வருகின்றவர்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கின்றார்கள். நாங்கள் ஒருபோதும் ஒத்த கருத்துடன் நிற்கப் போவதில்லை என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். ஆகையினால் நாம் தமிழர் தரப்பில் மாற்றம் செய்ய வேண்டும். நாம் யதார்த்தத்திற்கு ஏற்ப எங்களது செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் மூலமே இன விடுதலைக்காக எங்களது மூத்த தலைவர்களுக்கு நாம் செய்யும் உண்மையான கடமை என்றும் அவர் தெரிவித்தார்.
உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியதற்காக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிரான வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. நாமல் பலல்ல மற்றும் முகமது இர்ஷதீன் ஆகிய மூவர் கொண்ட கொழும்பு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் 18ஆம் தேதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த 3 பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வின் உறுப்பினரான நீதியரசர் ஆதித்யா படபெந்திகே தற்போது மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு பதவி உயர்வு பெற்றுள்ளதனால் புதிய நீதியரசர்கள் அமர்வை நியமிக்குமாறு புதிய தலைமை நீதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதாக சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீபா பீரிஸ் தெரிவித்துள்ளார். அதன்படி புதிய அமர்வு நியமிக்கப்படும் வரை இந்த வழக்கின் விசாரணைக்கு மற்றொரு திகதியை வழங்குமாறு சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தை கோரினார். முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதிபதிகள் அமர்வு வழக்கை செப்டம்பர் 18ஆம் தேதி மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டது.